சார் இன்னைக்கு ஜூனியர் விடனில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதிமுகலேருந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளியில் போனதுக்கு பின்னணியில் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். எல்லாவற்றின் பின்னணியிலும் அண்ணாமலை இருக்கிறார். நீங்கள் இந்த 24 தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் மாதம் ஒட்டுமொத்த அதிமுக கட்சியும் அண்ணன் டிடிவி தினகரன் பின்னால் வரப்போகிறது என்று சொன்னார். அவர்தான் இவர்களெல்லாம் தூண்டிவிட்டு கொண்டும் இருக்கிறார். அவர் தூண்டி விடலைன்னா எதுக்காக டிடிவி தினகரன் நயினார் நாகேந்திரனுக்கு கட்சி நடத்தவே தெரில, அண்ணாமலை இருந்தப்போ கட்சி நல்லா இருந்துச்சுன்னு எதுக்கு சொல்லணும்? இவர்களெல்லாம் தூண்டிவிட்டு கொண்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி அண்ணாமலையோட செல்வாக்கே சரிந்து கொண்டு இருக்கிறது என்பது தானே உண்மை. இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அண்ணாமலையின் எதிர்காலம் கேள்விக்குறி, அண்ணாமலையின் செல்வாக்கு குறைகிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அண்டு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டு சென்னையில் அமித்ஷா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய போது திரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த பார்ட்டியோட வளர்ச்சிக்கு நிறைய பங்களிப்பை செய்திருக்கிறார். அவருடைய அனுபவத்திற்கு ஏற்ற வகையில் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படும் என்று மட்டும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் எந்த பொறுப்பும் வழங்காமல் இருப்பதற்கு காரணம், இவர் திமுகவோடு உறவாடி கொண்டு திமுகவுக்கு நெருக்கமான திமுகவின் பினாமிகளிடமிருந்து எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார் என்ற விவரங்களை உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை எடுத்து பிஜேபி தலைமையிடம் கொடுத்ததன் காரணமாகத்தான் இவருக்கு பொறுப்பு எதையும் வழங்கக்கூடாது என்று பிஜேபி தீர்மானமாக இருக்கிறது.